Let we become as a deaf for a while. என்னங்க சொல்கிறீங்க? காது கேட்காதவங்க போல இருக்கணுமா? ஆமாங்க. கொஞ்ச நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மத்தியில், சில சுச்சுவேஷன்ஸ் மத்தியில் காது கேட்காதவங்க போல இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்கள் கவுண்ட்லெஸ். இப்படிப்பட்ட மெசேஜஸ் உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இப்படிப்பட்ட வீடியோக்கள் நான் போடுறதுக்கு அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி யார்கிட்டேருந்து நாம் காது கேட்காதவங்க போல் இருக்கணும்னு கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சவுல்கிட்டே இருந்து தான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சவுல் ராஜாவானது அனைவருக்கு பிடிக்கல. அப்போது அவர்கள் சொல்கிறாங்க, இவனான் நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு நம்ம சவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அப்படி இருந்ததுனால சவுல் ராஜாவா கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். இப்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதே சவுல் தான் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு கோலியாத்ன்ற ஒரு மனுஷன் 40 நாள் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஒருவரும் அவரை கோலியாத்தை எதிர்த்து போராட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குட்டி பையன் தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக போய் ஜெயிச்சு இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாற்றிடுறாரு. இஸ்ரவேல் ஜனத்துடைய ராஜாவாகிய சவுளுடைய ராஜபாரத்தையும் காப்பாற்றிடுறாரு. இந்த சூழ்நிலையில் சில பெண்கள் பாடுறாங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று. ஆனால் இந்த வார்த்தைகள் சவுளுடைய காதில் கேட்டுடுச்சு. சவுளுடைய காதில் கேட்ட வார்த்தைகள் மூளைக்கு போயிடுச்சு. மூளைக்கு போன வார்த்தைகள் இருதயத்துக்கும் போயிடுச்சு. இப்படி போன வார்த்தைகள் அவனுக்குள்ளே என்னெல்லாம் செஞ்சது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வேதத்தில் சொல்லுது, விசனமாக இருந்ததான் இந்த வார்த்தைகள், எரிச்சலாக இருந்ததான் இந்த வார்த்தைகள். 3வது காய்மகாரமாய் அவன் தாவீதை பார்க்க ஆரம்பித்தானான். ஒரு விசனம், எரிச்சல், காய்மகாரனம், பொறாமை அவனுக்குள்ளே வந்துட்டு. இந்த 3 விஷயத்தையும் அவன் காது கேட்டதுனால இந்த 3 விஷயம் அவனுக்குள்ளே வந்து அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா சவுளுக்குள்ளே பொல்லாத ஆவி உட்பிரவேசித்தது அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்ச நேரம் அவனுக்கு காது கேட்காம மட்டும் இருந்திருந்ததுன்னா விசனமும் ஆயிருக்க மாட்டார், எரிச்சலும் ஆயிருக்க மாட்டார், பொறாமையும் வந்திருக்காது, பொல்லாத ஆவியும் வந்திருக்காது. கடைசி வரைக்கும் தாவீது சவுலின் மீது ரொம்ப பவ்யமாக தான் நடந்துக்கிட்டாரு. நிச்சயமாக சவுல் அவர் ராஜாவாகவே இருந்திருப்பார். ஆனால் அதற்கு பிறகு நம்ம வாசித்து பார்க்குற வசனங்களில் சவுல் தாவீதை கொலை செய்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் செய்து அவர் ராஜ்யபாரத்தை அவர் இழந்து போகிறார். எதுக்குங்க நமக்கு சில இடங்களில் காது கேட்கணும்? கொஞ்ச நேரம் காது கேட்காத மாதிரியே இருக்கலாமே. அப்படி இருந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இழக்க வேண்டிய பிசாசு வைத்திருக்கிற சில காரியங்கள் நம்ம இழக்காமல் இருந்திருக்கலாமே. இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம காது கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அது மூளைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, இருதயத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. யாராவது சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயரத்தை கொஞ்சம் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. எல்லாத்தையும் விட்டுருங்களேன், நம்ம தலையில் இருக்க ஒரு முடியை கூட அதால் கீழே அனுப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எதுக்கு வீணாக காதில் போட்டு மூளைக்கு அனுப்பி இருதயத்துக்கு அனுப்பி விசனப்பட்டு எரிச்சல் பட்டு பொறாமப்பட்டு பொல்லாத ஆவியை நம்ம மடியில் போட்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த மகிமையான காரியம், ஒரு கழுத மேய்த்த என்ன ராஜாவாக்குனாரேன்ற ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை கூட மறந்து போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை எதுக்குங்க விட்டுடணும்? இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் காது கேட்கக்கூடாதுன்னு இருக்கோ அந்த இடத்துல காதை கேட்காம வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாமளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று கூட இழந்து விட மாட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய ஜபத்தில் ஜபிக்கலாம். எங்கெல்லாம் இயேசு சுவாமி காது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரித்த முகத்தோடு
நீ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சிரித்து கொண்டே, ஆமா, நான் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு வாழ்த்தி பாருங்க. நம்மளுடைய வெற்றியை ஒருவராலும் தடுக்க முடியாது. காட் bless you all.